ஒரு பக்கம் இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு, இப்போ நம்ம இலக்கியாவ எப்படியாச்சும் ஜெயில்லயே வச்சு கதைய முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பைரவிக்கு இலக்கியாவ வந்து கொல்றது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. இலக்கியா எங்க இருந்தாலும் இருந்துட்டு போறா. அவ செத்துன்னு போறா, இல்ல உயிரோட இருந்துன்னு போறா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ இருக்கக்கூடாது. கௌதம அவள வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். ஆனா அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அதிர்ச்சி. இலக்கியா வந்தா நம்மளோட சுயரூபம் எல்லாமே வெளிய வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மினி டாக்டர் இருந்துகிட்டு எல்லா உண்மையோட, அதாவது ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதுவும் கௌதமும், நம்ம பத்மினி டாக்டரும் வந்து நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டி, பயங்கரமான ஒரு அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு பண்ண போறாங்க. ஏன்னா, இத்தன நாளா அஞ்சலி கர்ப்பமா இருக்கா, அந்த குழந்தைய கொல்ல பார்த்ததுக்காக தான் இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு ஜெயிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா, இப்போ அவ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாந்து போவாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பத்மினி டாக்டர் இருந்துட்டு, அதாவது இலக்கியா வந்து ஜெயிலுக்கு போன விஷயம் இதுவரைக்கும் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, அவங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மூலியமா தான் எல்லாமே தெரிய வருது. இந்த அஞ்சலிய போற வழியில பார்த்துருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த அஞ்சலி கிட்டருந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ எப்புட்றா நம்ம காப்பாத்துறது? அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான், இந்த அஞ்சலியோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க பத்மினி டாக்டர் கிட்ட கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாலினி டாக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுனாலயும், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வசமா சிக்கிக்குவீங்க. கண்டிப்பா என்னைக்கான ஒரு நாள் இந்த ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனா நீங்க அப்ரூவரா மாறிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலினி டாக்டர் கிட்ட எல்லாமே பேசி, அந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க பத்மினி டாக்டர் வந்துட்டு நம்ம கௌதம்க்கு வந்து ஃபோன் பண்றாங்க. கௌதமும் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல பைரவி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே நெறைய விஷயத்துல நம்ம கௌதம் யோசிச்சு பார்த்துட்டாரு. இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு, இலக்கியாவ வெளிய கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அந்த டாக்டர் வந்து இலக்கியாவ பத்தி தப்பு தப்பா சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த பைரவியும், அஞ்சலியும் சொல்றத கேளுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பொண்டாட்டிய நீங்க காப்பாத்த முடியும். அப்படி இப்படின்ற மாரி மறுபடியும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம கௌதமும் இருந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய பார்த்து, வேற வழி இல்ல. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்ற மாரி வந்து முடிவு பண்ணி, இந்த பைரவி கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அதாவது நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். அதாவது இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுறேன். இலக்கியா மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்குங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போயிட்டு வாயையும் விட ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, அந்த நேரத்தில தான் நம்ம பத்மினி டாக்டர் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. இங்க மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. "நீ எதுக்காக கௌதம் இலக்கியாவ விட்டு பிரியணும்? இங்க தப்பு பண்ணவங்க தான் தண்டனைய அனுபவிக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அஞ்சலியோட ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்தோனே கௌதம்க்கே பயங்கரமான ஷாக்கு. ஆனா, நம்ம இலக்கியம் சொன்னது இத்தன நாளா உண்மையா தான் இருந்திருக்கு. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்பாம இருந்திருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும், நம்ம அண்ணி மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.